நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நீங்கள் மகத்தான ஆதரவு எனக்கு கொடுத்துட்டு வர்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மகிழ்வித்து மகிழ் என்ற தத்துவப்படி உங்களையும் மகிழ்விக்கணும்னு ஒரு ஆசையில் திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், அதே போல் திருநெல்வேலி மாவட்டங்களில் முக்கியமான இடங்களில் நம்ம எல்லாரும் சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்த ஜாதகம் பார்க்க வந்த அன்பர்களுக்கும், அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்களுக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வகுப்புகள் படித்தவர்களுக்கும் இந்த மாதிரி நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். இதை தவிர்த்து நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க, ஆன்மீக சிந்தனைகளாக இருக்கிறவங்க, அதே மாதிரி நான் ஆன்மீகத்து மூலமாகவும் தெய்வ வழிபாடுகள் மூலமாகவும் முன்னேற முடியும் அப்படின்னு நம்புகிறவங்க இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வகுப்பு ஒரு நாள் வகுப்பாக இருக்கும். இது நம்ம பின்னாடி டேட்ஸ்லாம் கொடுப்போம். இதில் நீங்கள் எவ்வளோக்குள்ள பதிகிறீங்களோ அந்த நபர்களை மட்டும் நம்ம அழைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஒரு நல்ல இதாக பண்ணலாம். இதில் வரக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா என்னால் ஆன என்னென்ன தெய்வீகமான விஷயங்கள் பண்ணி, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்க வந்தவங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லியும் உங்களை மகிழ்விக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்களும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே. இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு இந்த மனசோகம்னா இருந்தும் இல்லா தன்மை. எவ்வளவோ கடவுள் காசு கொடுத்துருப்பார், எவ்வளவோ செல்வங்கள் கொடுத்துருப்பார், சில பேருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குங்க. நமக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை பார்த்து சில பேர் சந்தோஷமே பட மாட்டாங்க. என்னடா அவங்க இப்படியே இருக்காங்கன்னு சில பேர்கிட்ட பழகும் பொழுதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எல்லாருமே ஒதுக்கி வச்சுருவாங்க. எப்போ வந்தாலும் இவங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்கப்பா, எப்போ வந்தாலும் ஒரு நெகட்டிவ் பேச்சு பேசிகிட்டே இருப்பாங்கப்பா, இவங்கள்ட்ட நம்ம சேரவே கூடாதுப்பான்னு ஒரு ஸ்டேஜில் அவங்கள ஒதுக்கிடுவாங்க. இந்த மனசோகம், மனபயம், எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் மனசோகம், இப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது தன்னால் தன்னையும் இதாக்கிக்குவாங்க, அடுத்தவங்கள்ட்ட கெட்ட பேரும் வாங்கிக்குவாங்க. ஆனால் அந்த ஒரு நல்ல ஆன்மாக்களை கிட்டக்க போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜனனகால ஜாதகத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அந்த ஜனனகால ஜாதகத்தில் அந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த பாதகாதிபதி தசையோ, பாதகாதிபதி புத்தியோ, பாதகாதிபதி அந்தரமோ நடக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை. எத்தனையோ பேருங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம், விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் சில இந்த தசையை மாத்திரேன், இந்த வீட்டை மாத்திரேன், வீட்டை உடைக்கிறேங்கிறவங்கள்ட்டலாம் போய் மாட்டிக்கிட்டு பல கோடி ரூபாய் இழந்து போய் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எளிமையாக நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதகாதிபதி திசையாக இருக்கும், இல்லை பாதகாதிபதி புத்தியாக இருக்கும். கடைசியாக அஜ்ஜோ இப்படி தாங்க இந்த டயத்தில் தானங்க நடந்துச்சுன்னா ஆமாங்கம்பாங்க. அதை எளிமையாக நம்மள்ட்ட ஒரு பேசிக்கான ஒரு ஃபீஸை கட்டிட்டு வழிபாடுகளை கடைசியாக கட்டிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து கால் பண்ணுவாங்க, அஜ்ஜோ இதுக்கு நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணி வேஸ்ட்டாக போச்சேங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய பண்பாடு என்ன, திராவிடியன்ஸோட பண்பாடு என்ன, அதாவது கர்நாடகாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இந்த சார்ந்து இருக்கக்கூடிய தென் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களோட நம்பிக்கை இறை வழிபாடும் ஜோதிட சாஸ்திரமுமே. அப்போ இதுக்காக தாங்க நம்ம முயற்சி எடுத்துகிட்டே வரோம். அப்போ இது மாதிரி பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் பார்த்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. இதை தவிர்த்து இந்த மனசோர்வை நீக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இந்த மனசோர்வை நீக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பசுஞ்சாணி, இதை தவிர்த்து யானை சாணி, இதை தவிர்த்து நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் எளிமையான விஷயங்களே. பிரிஞ்சி இலை, அதாவது நம்ம சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் பிரியாணி இலைன்னு சொல்லக்கூடிய இலை, சரிங்களா? இப்போ இந்த இலையை வைத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த யானை சாணியவும் அதே போல் இந்த பசுஞ்சாணியவும் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் இதுக்கெல்லாம் வெக்கம்லாம் படக்கூடாது. அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பாட்டி இவங்களெல்லாம் பாருங்கள், சாணியை எடுத்து வீட்டுக்கு முன்னாடி மொழுகுவாங்க. அன்றைக்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டாங்களா? இதெல்லாம் விஷயங்கள் வந்ததா? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் நேர்களே. இத்தனை கொரோனா பிரச்சனை வந்துச்சு, இது யாராவது ஒரு ஆட் கொடுத்தாங்களா? இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிச்சிங்க, நீங்கள் இவ்வளோ நாள் வளரலான்னு சொன்னவங்க ஏதாவது இருந்தாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்திருக்கணும்ல, இந்த ட்ரிங்க் குடித்தா நீங்கள் அப்படியே ஆரோக்கியமாக இருக்கலாம்னு முன்னாடி பேசிகிட்டு இருந்தவங்க யாராவது இந்த ட்ரிங்க் குடிங்க கொரோனா போயிடும்னு சொன்னாங்களா? கடைசியாக என்ன ஆச்சுங்க? இந்த கஷாயத்தை குடிங்க, அந்த கஷாயத்தை குடிங்க, இந்த மருந்து நாட்டு மருந்தை சாப்பிடுங்கன்னு தானே சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய பண்பாடு தானே இந்த இடத்துல ஜெயிச்சுதுங்கிறத உங்கள் கருத்துக்கே நான் விட்டுறேன். அதனால் நம்மளுடைய பண்பாடை நோக்கியே நீங்கள் வாங்க.
வரும்பொழுதே மாபெரும் வெற்றிகள் அடையலாம்ங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே வச்சுக்காதீங்க. இதுக்காக பச்சைக்கல் போட்டேன், மஞ்சக்கல் போட்டேன், வீட்டை இந்த இடத்துல இடித்தேன், அதை இடித்ததுனால மாறிச்சு. இது நம்மளுடைய பண்பாடே அல்ல. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் தான். இப்போ நீங்கள் ஒரு வாஸ்துனே எடுத்தீங்கன்னா ஒரு 12 கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 4ஆம் பாவம் மட்டும்தாங்க வாஸ்து. அப்போ மிச்சம் இருக்கிற 11 கட்டம் வந்து வேலை செய்யணும் அல்லவா? ஸோ அதனால் அந்த வீடுன்றது மட்டும்தாங்க அந்த வாஸ்துங்கிற தன்மை வறுமை ஒழிஞ்சு, அதனால் இவங்க சொல்கிற மாதிரிலாம் பயந்துக்காதீங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், இந்த வீட்டில் இந்த முக்கில் கொஞ்சம் நீண்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்கன்னா பயந்துக்காதீங்க. ஸோ அதுக்குள்ள வழிபாடுகள் நீங்கள் செஞ்சிக்கவே நல்லாயிருக்கும். இதனாலேயும் பல மனபயங்கள் ஏற்படுது. இந்த சாணியை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாணியை எடுத்து வச்சுட்டு இந்த சாணியை எடுத்து நல்லா வெயிலில் போட்டு காய வைங்க. இந்த காய வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இதை நல்லா பொடிச்சு 2 கையால் வச்சு நல்லா பொடிச்சிட்டு பொடிக்கும் பொழுது ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இதை நல்லா 2ஐயும் கலந்துடணும். இதை 2ஐயும் கலந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலையவும் நல்லா வந்து அதோட சேர்த்து பொடிச்சு வச்சுருங்க. பொடிச்சு அதோட சேர்த்து கலவையாக போட்டுருங்க. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த வெங்கலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்கலத்தில் உள்ள பாத்திரங்கள்லாம் விற்குது. வெங்கல பாத்திரங்கள் உள்ள விஷயங்களில் அந்த டப்பாக்குள்ளே இதை நீங்கள் போட்டு வச்சுருங்க. இதை நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் விடாமல் இதை செய்ய வேண்டியது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் இதை வந்து நீங்கள் ஆரம்பிச்சுட்டு இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம சாம்பிராணி போடக்கூடிய இதை எடுத்துட்டு கொஞ்சோண்டு இதை நீங்கள் போட்டுட்டா அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நம்மளுடைய பச்சை கற்பூரத்தை போட்டு இதை கொளுத்தும் பொழுது என்ன ஆகும்னா கபகபான்னு எரியும். எரிஞ்ச உடனே ஒரு வெங்கல மணியை எடுத்துட்டு வீடு ஃபுல்லாக இதை கொண்டு போய் அப்படியே காட்டுங்க. அந்த புகையை அப்படியே காட்டிகிட்டே வாங்க. இப்படியே காட்டிகிட்டே வரும்பொழுது அது பஸ்பமாக மாறும்னா அது எரிஞ்சு முடித்த உடனே பஸ்பமாக மாறும். இந்த பஸ்பத்தை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு வெள்ளி டப்பாலேயோ இல்லை ஒரு சாதாரண காப்பர் டப்பாலேயோ இதை எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இதை போட்டு வச்சுட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா பசுஞ்சாணி திருநீரை அதுக்குள்ளே போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இதை உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே நீங்கள் இட்டுண்டே வாங்க. சரிங்களா? இதை தவிர்த்து இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது ஒரு 48 நாள் செஞ்சுட்டே வரும்பொழுதே உங்களுக்கு இருந்த மன பயங்கள் உங்களை விட்டு போயிடும். இந்த பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, மன அழுத்தமும் உங்களுக்கு போயிடும், மன பயமும் போயிடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடை செய்யணும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் செஞ்சுக்கணும். அது தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களுக்கு நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லிக்கணும். ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாகா, ஓம் அஷ்டலக்ஷ்மி வசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கணும். சரிங்களா? இதை நினச்சிண்டே இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தீப தூபங்கள் காட்டிகிட்டே வரும்பொழுது வீட்டில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது இல்லாமல் நம்ம ரெகுலராக வருஷம் பஞ்சாங்கம் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் நண்பர்களே. இந்த பஞ்சாங்கம் வந்து இலவசமாக தான் எல்லாருக்கும் தரோம். இது கேலண்டர் ரூபத்தில் பண்ணி தரோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை விருப்பமாக இருக்கிறவங்க வந்து நேரடியாக வந்து வாங்குறவங்களாக இருந்தால் திருச்சி, சென்னையில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் ஒருவேளை வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா, நீங்கள் அதுக்குள்ளே போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் நம்ம உங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற போது உங்கள் வீடு தேடி இந்த பொருள்கள் உங்களை தேடி வந்துடும், இந்த பஞ்சாங்கம் வந்துடும். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.